வணக்கம். கனிம வளத்துறை தமிழ்நாட்டு கனிம வளத்துறை அமைச்சருக்கான கேள்வி தான் அது. கேள்வி இல்லை. அவர் ஒரு கடந்த வாரம் ஜூனியர் விகடனில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சொல்கிறாரு, வெறும் தமிழகம் பெரிய மாநிலம், இங்கே 1500 1700 மலைகள் தான் இருக்குது. இதை சோதனை இடத்துக்கு இங்கே ஒரு மாவட்டத்துக்கு 4 பேருன்னு போட்டால் கூட 300 அதிகாரி தான் இருக்காங்கன்னு சொல்கிறார். ஆகவே இதல்ல மலைகள், நீங்கள் சொல்கிறீங்க மலைகளை அளந்து அதை மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது வரைக்கும் தமிழக அரசுக்கிட்ட ட்ரோனே கிடையாது. ட்ரோனே நீங்கள் வெளியேருந்து தான் வாங்கி அளக்குறீங்க. ட்ரோன் வாங்க எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதையே அரசு வாங்கணும்னு சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது க்ரஷர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ க்ரஷர் இருக்குது, நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு 1376 க்ரஷர்கள் லிஸ்ட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாத செயல்படுற க்ரஷர் ஒரு 3000 க்ரஷர் இருக்குது. அந்த 3000ல் 2000 க்ரஷருக்கு மேலே உங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்னா என்ன, உங்ககிட்ட அனுமதி கேட்டு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் அனுமதி கேட்டு கொடுத்தவங்களாம் யார்? ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இதே அனுமதியோடு அரைக்கிறவங்க. நீங்கள் அந்த அனுமதி கேட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறுத்தினா போதும். உங்ககிட்ட அனுமதி கேட்டு கொடுத்துட்டு பணம் கட்டிட்டு வெறும் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கின்னு அவங்க அரைச்சிட்ருக்காங்க. அதை நிறுத்துங்க. அதை நிறுத்த முடியும் உங்களால். நேராக க்ரஷருக்கு போய் உங்கள் கனிம வளத்துறை அதிகாரி போய் அதை நிறுத்தினாவே 2000 க்ரஷர்கள் அரைக்கிறது நிறுத்தப்படும்னா என்ன, அதை அரைக்கிறது நிறுத்தினாவே அவங்க அனுமதி வாங்கி முறையாக அந்த பணம் அரசு கஜானாக்கு பணம் வரும். ஏன் அதை செய்ய மாட்டீங்க? நீங்கள் மற்ற துறையினுடைய ஹெல்ப்போடு தான் செய்யணும். வருவாய்த்துறை வேணும், காவல்துறை வேணும். அது இன்னும் ஒரு 1000 க்ரஷர் இருக்குது. அனுமதி இல்லாத அன்ஆத்தரைஸ்டாக அரைக்கிறவங்க இருக்காங்க. எல்லா பர்மிஷனோட மிஷின் போட்டு ஈபியில் இப்போ கரண்ட்டு ஈபி கனெக்ஷன் வாங்கி பொல்யூஷனில் லெட்ரு வாங்கி வச்சிட்ருக்காங்க. அது மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 50 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டில் 60 பேர் அப்ளை பண்ண. இது மாதிரி மாவட்ட வாரியாக கோயம்புத்தூரில் தான் அதிக மலை, 129 க்ரஷர்கள். கிருஷ்ணகிரியில் 99 பேர் அனுமதி வாங்கியிருக்கான். அங்கே அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அதில் பாதி பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பான். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 2000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஓட்டிகிட்ருக்கான். முதல்ல அதை நிறுத்துங்க. அதை நிறுத்த முடியலன்னா கூட அமைச்சருக்கு இப்போது முதல்வர் எல்லா எம்எல்ஏக்கும் கார் அறிவித்தார். அதில் இப்போது ஒரு 100 எம்எல்ஏ கார் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க. அப்படி பார்த்தா கூட அரசுக்கு ஒரு காரு 48 லட்சம்னா, இல்லை 30-40 லட்சம். அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க. இன்னும் இருக்குது 4 வருஷம் 8 மாதம் இருக்குது. அது ஒரு 4 வருஷம்னா 48, ஒரு 8 56 லட்சம் மிச்சம் ஆக போகுது. இது ஒரு கார் ஒரு 48 × 100, அது மிச்சம். இந்த பணத்தை வச்சு நீங்கள் முதல்ல இந்த ட்ரோனை ரெடி பண்ணுங்கள், ஆட்களை ரெடி பண்ணுங்கள். ஆள் பற்றாக்குறை சொல்லாதீங்க. பண்ணிங்கன்னா அரசு கஜானாக்கு 25,000 கோடி பணம் வரும். கண்டிப்பாக வரும். இது இல்லாத வெளி மாநிலத்திற்கு போகிறதும் இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த திட்டத்தை உண்மையிலே அமைச்சர் செய்ய வேண்டும்ன்றது தான் எனக்கு. ஏன்னா அமைச்சர் இது மாதிரி கடந்த பீரியடில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடந்த பீரியடில் அமைச்சர் சொன்னார். அதுக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே சொன்னார். இது வந்ததுலேருந்தே தொடர்ந்து இதே பதில் இருந்தது. ஆனால் இந்த பதில் நீங்களே சொல்கிறது வெறும் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. உடனடியாக அமைச்சர் நாளை தினமே காஞ்சிபுரம், இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிற, காஞ்சிபுரம் போங்க. அங்கே ஏடி மைன்ஸை 50 பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு 50 பேர் அரைச்சிட்ருக்கான். அந்த 50 பேர் அரைக்கிற மெட்டீரியலு, விற்கிற மெட்டீரியலு எந்த கணக்குலேயும் வரல. அப்போ அதுவும் அரசுக்கு இழப்பு தான். ஆமாம், 50 பேர் விற்கிற மெட்டீரியல்
எங்கள் லாரிக்கு எடுத்துகிட்டு வரும்போது பிடிபட்டு இன்றைக்கி எங்கள் லாரி குற்றவாளியாக இருக்கான். ஆகவே அமைச்சர் அவர்கள் உடனடியாக கனிமவளத்துறை எல்லா ஏடியும் கூப்பிடுங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணி அவனுக்கெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள். இபிஐ எடுங்க, அவனுக்கு எல்லாம் கொடுங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து நிறுத்துங்க. எல்லாமே வெறும் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஓட்டக்கூடியவங்க தான். ஆகவே அந்த முயற்சி செய்டுங்க. இல்லைன்னா எம்எல்ஏஎஸ் கார் கொடுக்குற திட்டத்தை சொல்லியிருக்கேன். அது மூலியம் பல ஆயிரம் கோடி பல 100 கோடி வருது. அதை வச்சு படித்த இளைஞர்களை போடுங்க. நீங்களே ட்ரோன் வாங்குங்க, அரசே ட்ரோன் வாங்க. அமைச்சர் ஆரம்பத்தில் 2-3 மாவட்டம் போய் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் எந்த மலைக்கும் நீங்கள் வரல. என்னையே கேட்குறாங்க, நீங்கள்லாம் பாராட்டினீங்க அமைச்சரை, இப்போ என்ன நடக்குது? அதே தான் நடக்குதுன்னா. ஆகவே நீங்கள் இந்த பதிலை பார்த்தேன். நீங்கள் போக முடியாது, அளக்க முடியாது, 300 பேர் தான் இருக்காங்க. காரணமே இல்லை. நாளை தினமே 2000 க்ரஷர்களை நிறுத்த முடியும். இதன் மூலியம் 1700 மலையிலேருந்து வரக்கூடிய சக்கையுடைய அமௌண்ட் உங்கள் கஜானாவுக்கு வரும். எங்கள் லாரி உரிமையாளருக்கு முறையான பில்லு கிடைக்க நாங்கள் பயம் இல்லாத ஓட்டலாம். ஆகவே இது உடனே செய்யுமாறு மாண்புமிகு கனிமவளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன்.